எவர் சில்வர் பாத்திரங்களை பூஜை அறையில் ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். ஒரு வீட்டோட மகிழ்ச்சி, வளர்ச்சி, நிம்மதி, செல்வ வளம் இது எல்லாமே தீர்மானிக்கும் இடமா அந்த வீட்டோட பூஜை அறை இருக்குது. பூஜை அறையை எந்த திசையில், மனையில் எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறது முறை இருக்குது. அதே போல் எங்கெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் இருக்குது. பூஜை அறையில் புனிதத்தன்மை இருந்தால் தான் நம்ம செய்யும் பூஜைகளுக்கு பலனும் கிடைக்கும். நம்மோட வீட்டில் நாம் வணங்கும் தெய்வம் குடியேறும் வீட்டில் அதிகமான நன்மைகள் நடைபெற வேணும் அப்படின்னா பூஜை அறையில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிக மிக முக்கியமானதுங்க. பூஜை செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் பூஜை செய்கிறதுக்கு எப்படி முறை உள்ளதோ அதே போல் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்கும் வழிபடுறதுக்கும் தனியான முறை இருக்குங்க. ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது இறை சக்தி, நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் இடம். பூஜை அறை அமைக்கும் இடம் இறை சக்தியை ஈர்க்கும் காந்தத்தன்மை பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தான் அமைப்பாங்க. அதனால தான் ஒரு கட்டும் போதே பூஜை அறை இந்த திசையில் இருக்கணும், சாமி படங்கள், விளக்கு இந்த திசை நோக்கி இருக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டுறோம். பூஜை அறை மட்டும் இல்லாமல் சமையல் அறை, படுக்கை அறை அப்படின்னு எல்லாமே அதுக்குரிய இடத்துல அமைஞ்சதுன்னா மட்டும்தான் அதோட முறையான முழுமையான ஆற்றலையும் நம்மளால் பெற முடியுங்க. இதுவே பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டோட பூஜை அறை இருக்கும் இடம் மட்டும் இல்லாமல் அதில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். காரணம், பூஜைக்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் பொருட்களை மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்த மாட்டோம். அதோடு அந்த பொருட்கள் என்பவை அப்படிங்கிறது நிரந்தரமாக பூஜை அறையிலேயே இருப்பதாக இருக்கும். பூஜை அறையில் வைக்கும் சாமி படங்கள், சிலைகள், விளக்கு மட்டுமல்லைங்க, எல்லா தெய்வீக சக்திகளையும் தனக்குள்ளே ஈர்த்து அதை எப்போதுமே நிலையாக வீடு முழுவதுமே பரவி இருக்க செய்வதாக இருக்கணும். அதனால தான் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொருட்கள் எதனால் செய்யப்பட்டதுங்கிறத கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவர் சில்வர் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஐம்பொன் இந்த மாதிரி உலோகங்கள் தெய்வீக சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகமாக ஈர்க்கக்கூடியது. அதே போல் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. இது தெய்வீக தன்மையை அதிகமாக ஈர்க்கக்கூடியது. அதனால தான் கோவில் கோபுரங்களில் இருக்கும் கலசங்கள் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்கள்னால செய்யப்பட்டவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவர் சில்வருக்கு எதையுமே ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மையோ சக்தியை வெளியிடும் தன்மையோ கிடையாதுங்க. அதனால தான் தெய்வீக வழிபாட்டுக்கு எவர் சில்வரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதற்கெல்லாம் எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதில் இன்னும் முக்கியமானது, விளக்கு, தெய்வத்திற்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு எவர் சில்வர்னால் ஆன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. விளக்கு இல்லைன்னா கலசங்கள், அன்னபூரணி சிலைகள் வைக்கிறதுக்கு எவர் சில்வர் தட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு, அதை திருமாங்கல்யம் போன்றவை வைப்பதற்கு எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. ஹோமத்துக்கு பயன்படுத்தும் பொருட்கள், பூக்கள் ஆகியவற்றை வைக்க எவர் சில்வர் தட்டு இல்லைன்னா கிண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறையில் தீர்த்தம் இல்லைன்னா சாமிக்கு நீர் வைக்கிறதுக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. சரிங்க, இந்த எவர் சில்வரை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம், வளைகாப்பு, விசேஷங்களுக்கு பூ, பழம் போன்றவை சீர்வரிசை பொருட்கள் வைக்கிறதுக்கு எவர் சில்வர் பயன்படுத்தலாம். பூஜையின் போது நிறைய பழங்கள் வைக்கிறதுக்காக இருந்தால் எவர் சில்வரை பயன்படுத்தலாம். பூஜையின் போது பூ, பழம் போன்ற பொருட்களை கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவீங்க. அந்த சமயத்தில் எவர் சில்வரை பயன்படுத்தலாம். சாமிக்கு நைவேத்தியம் படைப்பதற்கு மண்ணால் ஆன பாத்திரங்களை பயன்படுத்துவது
மிக 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 விசேஷமானதாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்துங்க. முக்கியமாக நம்ம ஏன் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் பயன்படுத்தணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பதிவு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.